ஆட்சி அதிகாரம் திமுகட்ட இருந்தது. கிட்டத்தட்ட எங்கே பார்த்தாலும் காங்கிரஸ் கொடிகளோடு அது பறக்கும். எல்லா இடத்துலையுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும். ரெட்டலை வரிய சுவரே இல்லாத நேரத்தில் அந்த தேர்தல் வந்தது. ரோட்டில் கிராம பகுதியில் இருக்கிற அங்கங்கே குடிசை மண் சுவர்களில் நீளத்தை கரைச்சி பக்கெட்டில் ப்ரெஷ்ஷை வச்சு ரெட்டையிலை வருவாங்க. சுண்ணாம்பு பக்கெட்டில் சுண்ணாம்பு கரைச்சி ரோடு பூரா ரெட்டையிலை போட்டு பிரச்சாரத்துக்கு வந்த பெண்களும் ஆண்களும் மரங்கள்லேருந்து 2 இலைகளை பறித்து பிரச்சாரம். எந்த வசதியும் இல்லாத சூழல்லையும் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றவர் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். அதனால தான் நான் சொல்லுவேன், அவரோடு எந்த நடிகரையும் எந்த அரசியல் தலைவனையும் ஒப்பிடவே முடியாது. அவர் இறந்து 38 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அவருடைய புகழும் செல்வாக்கு இருக்கு. இதை சரியாக இன்றைய அதிமுக திரு எடப்பாடி பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் பெரிய குற்றச்சாட்டார். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். நீங்கள் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் உலகத்தில் எங்கேயுமே அந்த அளவுக்கு வன்முறையை சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. மிக கடுமையான தேர்தல். நீங்கள் 1973 மே மாதம் தான் தேர்தல். மே 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ ஒரு பெரிய படுகொலை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் வத்தலக்குண்டு ஆறுமுகம்னு சொல்லி படுகொலை செய்யப்படுகிறான். கட்சியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போன அதிமுகவரெல்லாம் அடித்து உதைக்கிறார்கள். ஆமாம், நீங்கள் முதல்ல திண்டுக்கல் நாடாளுமன்ற அந்த இடைத்தேர்தலின் போது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இந்த சோடா பாட்டிலையும் சைக்கிள் செயினையும் ஆயுதமாக எடுத்து பயன்படுத்தினாங்க. யாக்கோபு ரெட்டியார்னு ஒருத்தர் விளாத்தி குளத்தினுடைய அமைப்பாளராக இருந்தவர் அதிமுக. ஒரு லாரியில் இருந்தவரை போய் தொடையில் வெட்டிட்டாங்க. திருச்சி, கோவை, மதுரை, சென்னை மத்திய சிறைகளில் ஆயுள் கைதிகளாக இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் பரோலில் எடுத்துகிட்டு வந்து அவனுங்க ஒரு ஜீப்பில் 4 பேர் 5 பேர் போய் எங்கெல்லாம் அதிமுக குடியிருக்க வெட்டுருவான். அதிமுக பிரச்சாரம் வேண்டி வந்ததுன்னா அடிச்சுடுவான். 10 ஆண்டுகள் இந்த மக்களுக்கான ஒரு மகத்தான நல்லாட்சியை நடத்தினவர். அவருடைய ஆட்சி சாதனைகளை யாராவது அதிமுக மேடைகளில் பேசுகிறானா? பேசுறது, அவரை பற்றியே பேசுறது. அது ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து சொல்கிற மாதிரி புரட்சி தலைவி ஆமாம் ஒரு லைன் சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. ஆனால் இன்றும் அவருக்கான வாக்குகள் இருக்குங்கிறத அதிமுகவை நடத்துகிற எடப்பாடியை புரிந்து கொள்ள வேண்டும் தான் ஒரு பெரிய வேதனை. அது அவர் புரிவாராங்கிறது இந்த 26 தேர்தலையாவது பார்ப்போம். ஒரு வாக்குகளும் முக்கியம் என்கிற அடிப்படையில் தான் இந்த கூட்டணிகள் பலத்தை தேடி இந்த பிரதான கட்சிகள் பயணிக்கிறது. அந்த அடிப்படையில் தான் திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு பெரிய கட்சி வருதுங்கிறது இவர் விஜய் மனதில் வச்சு தான் சொல்கிறாருன்னு தான் அதிமுக ஆட்களும் சொல்கிறாங்க. தவேக ஆட்களும் நாங்கள் தான் அடுத்து பெரிய கட்சி. ஏன்னா டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு தான் அவர் பிரகடனப்படுத்தினார். 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக பிரகடனப்படுத்தி இவர் இந்த கூட்டணியை அமைப்பாராங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஏன் அப்படின்னா டிவிகே விசஸ் டிஎம்கே விசஸ் அதர்ஸ்னு அவர் சொல்லவில்லை. ஆமா, டிவிகேக்கு தான் போட்டிங்கிறார். ஒரு இம்பார்ட்டன்ஸ். அப்ப டிவிகே விஜய் தலைமையை அதிமுக எடப்பாடி ஏத்துக்கணுங்கிற மைண்ட் செட்ல அவங்க பேசுறாங்க. டிவிகே ஆட்கள் எப்படி ஏத்துப்பாரு? ஒரு அரசியல் களத்தில் மிகச்சிறந்த பேச்சாளர் சீமான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவருடைய அந்த வார்த்தைகளுடைய வேகம் இருக்குல்ல, அது ஒரு தரமற்றதாக தான் நம்ம பார்க்கலாம். அவருடைய பேச்சை கேட்டு ரசிக்கிற இளைஞர்கள் கூட்டம் இருப்பாங்க. அந்த இளைஞர்களை தவறாக வழிநடத்திக்கூடாது. இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்பதை இவங்க ஒவ்வொரு ஊராக போய் சொன்னாதான் அந்த மக்கள் மத்தியில் ஒரு மன மாற்றம் வந்து அடுத்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருகிற உணர்வு வரும். அதுவே இல்லையே. ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி திமுகவோட ஒரு ரகசிய உடன்படிக்கை வச்சுட்டாரோ? ஏன் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடனே தனி நீதிமன்றங்களை நியமித்து தவறு செய்த இந்த மக்கள் பணத்தை வெறிப்பணத்தை கொள்ளையடித்த எடப்பாடி உட்பட அத்தனை அமைச்சர்கள் மீதும் வழக்கு பதிந்து தனி நீதிமன்றத்தில் தண்டனை பெற்று அவர்களை சிறையில் தள்ளி அவர்கள் சேர்த்த சொத்துக்களை எல்லாம் அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவேன். யார் பேசினான்? முதல்வர் ஸ்டாலின். அரசு என்பது ஜனநாயகப்படுத்தப்படாமல் இது ஒரு வர்த்தக சூதாட்டக்களமாக மாறி பணம்தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு ஆபத்தான அரசியல் தான்.
இதை எப்படி மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து விதக்க மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணா அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ திமுக அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அப்படின்னா இப்போ விஜய் அவர்களை நம்பி வந்து ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் யாருக்கு ஓட்டு போடணும் ஒரு கேள்வி வரும்ல. அப்போ எடப்பாடிக்காக விஜய் அவர்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா விஜய் ஏன் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இந்த ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து தனித்து முதல்ல ஒரு தேர்தலை தனியாக சந்திச்சா அவங்க ஸ்ட்ரென்த்து என்னன்னு தெரியாமல் அன்டெஸ்டடாகவே இருக்கும்ல. இப்போ வந்து 5 வருஷம் ஆட்சி முடிகிற வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, டிவிகேவினர் எங்கள் தேர்தலில் தான் எடப்பாடி ஆட்சியை பிடிச்சாருன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, விஜய்க்கு ஒன்றும் பெருசாக எதுவும் கிடையாது, நாங்கள் தான் வந்து ஜெயிச்சோம் அப்படின்னு. அப்போ யார் ஜெயிச்சான்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் அந்த கடைசி வரைக்கும். இல்லை, அது உண்மைதான். அதாவது இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிரதான எதிர்க்கட்சியாக தலைவராக வந்த உடனே எங்கள் தயவில் தாண்டா நீ எதிர்க்கட்சியாக வந்தோன்னு அதிமுக இப்போ சட்டப்பேரவையில் ஒரு பெரிய பிரச்சனையை சர்ச்சையாகி வெளியில் வந்து தேர்தல் சாபமெல்லாம் விட்டாங்க. அதை பார்த்தோம். நீ உனக்கு கவுண்ட் டவுன் தான் அப்படின்னு. அதே மாதிரி ஆகி போயிடுச்சு. ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெற்று வருகிற பொழுது பரஸ்பரம் ஒரு இடத்துல ஒரு 100 ஓட்டில் ஒருத்தர் வெற்றி பெறுகிறார் அப்படின்னா பிரதான கட்சிக்கு ஒரு 90னா 10 ஓட்டு கூட்டணி கட்சி ஓட்டாக இருந்தால் தான் அங்கே ஜெயிக்க முடியும். அப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு அங்கே 1% 2% வெற்றிக்கு அது உறுதுணையாக இருக்கும். அது அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஏற்கனவே 2016 தேர்தலில் திமுக வருவான கூட்டணியில் இருந்தால் பல இடங்களில் 2வது தான் பெற்றுருந்துச்சு. மைனர் டிஃப்ரென்ஸ் தான் எல்லாருமே. அதுதான். அப்போ இந்த கூட்டணி ஏன் தேவைப்படுகிறதுனா வெற்றிக்கான எண்ணிக்கையை பெறுவதற்கு தேவைப்படுது. ஒவ்வொரு பகுதிகளில் ஒவ்வொரு மண்டல வாரியாக ஒரு சில கட்சிகளுக்கு வாக்குகள் நிறைய இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் தான் கூட்டணியை தீர்மானிக்கிறாங்க யார் வந்தால் நமக்கு. இப்போ இன்னும் தேமுதிக வந்து திமுகவோட நெருக்கமாக இருக்குன்னா விஜயகாந்த் கட்சிக்கு இந்த 234 தொகுதியிலும் பரவலாக வாக்குகள் இருக்குது. நீங்கள் 2000மோ 5000மோ 1000மோ நீங்கள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது 100 ஓட்டு 17 ஓட்டில் ஒரு வெற்றி தோல்வியை கோயம்புத்தூரில் தீர்மானித்தாங்கல்ல. இப்போ கடந்த நான் சொன்னேன்ல நம்ம டி நகர் சத்யானு 146 ஓட்டில் தான் அவர் தோத்தார். அதனால் ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியம் என்கிற அடிப்படையில் தான் இந்த கூட்டணிகள் பலத்தை தேடி கட்சிகள் பயணிக்கிறது, பிரதான கட்சிகள் பயணிக்கிறது. அந்த அடிப்படையில் தான் திரு எடப்பாடி பழனிசாமியும் இன்னும் ஒரு மெகா கூட்டணி பெரிய கட்சி வரும். பெரிய கட்சி என்பது இதுவரைக்கும் நான் குறிப்பிட்டது மாதிரி திமுக அதிமுக தான். இதை தாண்டி பெரிய கட்சிங்கிறது அடுத்த நிலையில் இருக்கிற பாமக, நம்ம காங்கிரஸ், அந்த மாதிரி கட்சிகளை சொல்லலாம். கூட்டணிக்கு பெரிய கட்சி வருதுங்கிறது இவர் விஜய் மனதில் வச்சு தான் சொல்கிறாருன்னு தான் அதிமுக ஆட்களும் சொல்கிறாங்க. தாவேக ஆட்களும் நாங்கள் தான் அடுத்து பெரிய கட்சி. ஏன்னா அவர் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு தான் அவர் பிரகடனப்படுத்தினார். இப்போ அது வந்து நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அந்த கருத்தாக்கத்திலிருந்து மாறி திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக பிரகடனப்படுத்தி இவர் இந்த கூட்டணியை அமைப்பாராங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஏன் அப்படின்னா டிவிகே விசஸ் டிஎம்கே விசஸ் அதர்ஸ்னு அவர் சொல்லவில்லை. டிவிகேக்கு தான் போட்டிங்கிறார். அப்போ டிவிகே விஜய் தலைமையை அதிமுக எடப்பாடி ஏற்றுக்கணுங்கிற மைண்ட் செட்டில் அவங்க பேசுகிறாங்க. டிவிகே ஆட்கள் எப்படி ஏற்றுப்பார்? நீங்கள் ஆகப்பெரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கிட்டத்தட்ட 53 வருஷம் முடிஞ்சு இந்த 54வது வருஷம் நடக்குது. இவ்வளோ சுதந்திர போராட்டத்தில் அதிகமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்த 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. கிட்டத்தட்ட 30-31 வருஷம் இந்த கட்சியை இருந்தது. 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிற ஒரு மாபெரும் இயக்கம். நீங்கள் எதுவுமே அரசியல் களத்துக்கே வராமல் தன்னுடைய ரசிகர்களை இன்னுமே அரசியல் படுத்தாமல் ரசிகர்களாகவே வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு வாக்குகள் இருக்குது. இன்னொன்று, தேர்தல்னால் என்னென்ன அவங்களுக்கு புரிதல் இருக்காது. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 72 தேர்தல். இப்போ என்னன்னா ஒரு மூத்த அதிகாரி ஒருத்தர் வெளியில் ரிசைன் பண்ணிட்டு வந்து கட்சியில் சேர்ந்திருக்காரு. அவர் ஒரு இடத்துல பேசுகிறாரு, எம்எல்ஏக்கு ஒரு எலெக்ஷன் வைக்கிற மாதிரி வெளிநாடுகளில் இருக்க மாதிரி சிஎம்க்குன்னு ஒரு தனி எலெக்ஷன் வைக்கணும், வெறும் கேண்டிடேட்டை மட்டும் வச்சு அவங்களுக்கு ட்ரம்ப் இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இவருக்குன்னு தனியாக ஓட்டு போட வைக்கணும் அப்படின்றார். அதெல்லாம் சாத்தியமான ஒரு விஷயமா? ஒரு அடிப்படை இந்திய ஜனநாயகத்தே புரியாமல் இவங்க புரியாமல் பேசுகிறாரு அப்படின்னு தான் அதை நம்ம பார்க்கணும். அது அவருடைய ஆசை, அவருடைய விருப்பமாக இருக்கலாம். இப்போ சிஎம் கேண்டிடேட் விஜய் அப்படின்னு போட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நிறையா அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அவர் சிஎம் ஆகிட்டார். அவருக்கு பின்னாடி அவர் ஆட்சியை நடத்தணும்ல ஒரு சிஎம், அவருக்கு பின்னாடி எம்எல்ஏக்கள் இருக்கணும்ல, மெஜாரிட்டி எம்எல்ஏஸ். இன்றைக்கு இருக்கிற ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்த புரிதல் இல்லாமல் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் பேசுகிறாருன்னா அப்புறம் எப்படி? இல்லை, இந்த ஒரு விஷயம் அவர் சொல்கிற அதுதான் சொல்கிறேன். அவர் லாஜிக்குள்ளேயே போகலாம். இப்போ ஸ்டாலின் தனியாக, எடப்பாடி தனியாக, விஜய் தனியாக, சீமான் தனியாக நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க 4 பேரில் விஜய் அவர்களே அதிக ஓட்டு வாங்கலாம். இன்ஸ்டியூஷனவே ஸ்ட்ராங்காக இருக்க டிஎம்கே 117, ஏடிஎம்கே 117. இவர் யாரை வச்சு ஆட்சி அமைப்பார்? அது புரியலை. அவர் என்னன்னா இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ்
எத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்கோ அந்த கட்சிக்கு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி அந்த பிரதிநிதித்துவ விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் இருந்ததுன்னா அது சாத்தியம். ஒரு அரசியல் கட்சியை கேண்டிடேட் இல்லாமல் இந்த கட்சிக்கு வாக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த கட்சிக்கு எத்தனை சதவீதம் வாக்குனா அது பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அடிப்படையில் 234 எம்எல்ஏக்களை யார் யாருக்கு எவ்வளவு அப்படின்னு அப்போ வரும். அப்போ வந்து சிஎம் கேண்டிடேட்டுன்னு கொண்டு வரலாம். அந்த அணுகுமுறை அது இல்லை, நம்ம நாட்டில் இல்லை. இலங்கை போன்ற நாடுகள்ல இருக்கு. ஆமாம், இன்றைய ஜனநாயக முறைப்படி நம்ம தேர்தலினுடைய இந்த நடைமுறைப்படி அது சாத்தியம் இல்லைங்கிறத அவர் புரியாமல் பேசுகிறாரு. அது அவருடைய ஆசையாக இருக்கலாம். இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட அரசியல் சார்ந்த விஷயங்கள் முக்கியமாக கட்சியில் இருக்கவங்களுக்கு புரியாமல் எப்படி தேர்தல் அரசியலுக்குள்ளே வராங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். போன லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு போய் மத்திய தேர்தலை டெல்லியில் இருக்க தேர்தல் ஆணையத்தில் கொடுத்தாரு. இது மாநில தேர்தல் ஆணையம் கவனிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொடுத்து அமைச்சாங்க. படித்தவங்க ஒரு சில பேருக்கு அரசியல் சார்ந்த புரிதல் இல்லைன்றதை இப்படி நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, அதுதான் முதல்ல ஒரு அரசியலுக்கு வரணும், அரசியல் கட்சியை தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய புரிதல் இருக்கணும். இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கினா அவர் கிட்டத்தட்ட 52, 53 திமுகவில் சேர்ந்து ஒரு 20 ஆண்டுகள் பயணித்தார். 20 ஆண்டுகளில் 67, 71, 57, 62, 67, 71 4 தேர்தல்களை சந்தித்தார். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளராக இருந்தார். 1967, 71 சட்டப்பேரவையில் நின்று சட்டப்பேரவையில் உறுப்பினராக இருந்தார். அவர் திரைப்படத்தில் நடிக்கிற காலத்திலிருந்தே அரசியல் புரிதலோடு அவருடைய பயணம் இருந்தது. படங்களுமே அரசியல் தொடர்பான இருந்தது. அந்த புரிதலோடு கட்சி தொடங்கினதுனால ஒட்டுமொத்தமாக மக்களும் அவருடைய ஆதரவாளர்களும் ரசிகர்களும் வந்தாங்க. அன்றைக்கும் கூட தேர்தலை எதிர்கொள்வதற்கான அந்த தேர்தல் பணிகள் என்ன அப்படிங்கிறத அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு பயிற்சி கொடுத்ததே பொது உடைமை கட்சி தான். 73 திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. அன்றைக்கு புதிய வேட்பாளர், புதிய சின்னம், எல்லோருமே புதியவர்கள். நீங்கள் திமுகவில் இருக்கிற ஆட்கள் வந்து மேலிடத்தில் ஒரு 2-3 எம்பி வந்தாங்க, எஸ் நாஞ்சில் மனோகரன் மாதிரி ஒரு 6-7 எம்எல்ஏக்கள் வந்தாங்க. கீழே இருக்கிற ஒன்றிய நகர நிர்வாகிகள் யாரும் வரலை திமுகவினர். அப்போ இவர்கள் எல்லாமே தலைவரோட, புரட்சித் தலைவரோடு பயணித்த ரசிகர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், அனுதாபிகள், பொதுமக்கள் ஆதரவு தான். களப்பணியில், தேர்தல் களப்பணியில் ஈடுபடுவதற்கான பயிற்சியை அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்த மரியாதைக்குரிய இந்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பி ராமமூர்த்தி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கல்யாண சுந்தரம். புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய முதல் நாளிலிருந்தே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் கல்யாண சுந்தரம் அவரோடு பயணித்தார். இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தான் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பயிற்சியை கொடுத்து ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றி பெற காரணமாக இருந்தது. ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலை, ஒரு மிகப்பெரிய கெடுபிடிகளுக்கு நடுவில் அந்த தேர்தல் மிக கடுமையான தேர்தல். நீங்கள் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் உலகத்தில் எங்கேயுமே அந்த அளவுக்கு வன்முறையை சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் 1973 மே மாதம் தான் தேர்தல். மே 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ ஒரு பெரிய படுகொலை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டன் வத்தலக்குண்டு ஆறுமுகம்னு சொல்லி படுகொலை செய்யப்படுகிறான். கட்சியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போன அதிமுகவெல்லாம் அடித்து உதைக்கிறார்கள். கல்வீச்சு. ஆமாம், நீங்கள் முதல்ல திண்டுக்கல் நாடாளுமன்ற அந்த இடைத்தேர்தலின் போது தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் இந்த சோடா பாட்டிலையும் சைக்கிள் செயினையும் ஆயுதமாக எடுத்து பயன்படுத்தினாங்க. கட்சி தொண்டர்களை, பொதுமக்களை எல்லாம் அடித்து துவம்சப்படுத்தினாங்க. நான் நேரடியாக அந்த வத்தலக்குண்டு இடைத்தேர்தலில் இருந்தேன். இந்த மே மாதம் 11ஆம் தேதி 1973 மே 11 உலகம் சுற்று வாலிபன் திரைப்படம் வருது. நாங்கள் வத்தலக்குண்டு நகரத்திலிருந்து திண்டுக்கல் NVGPயில் அந்த உலகம் சுற்று வாலிபன் திரைப்படம், அந்த படம் பார்க்க போகிறோம். ஒரு வேனில் அந்த திண்டுக்கல் நாகல் நகர் பகுதி தண்ணீர் தொட்டி பகுதியில் போர்க்களம் மாதிரி ரகளை, போலீஸும் இதுவும் பயங்கரமாக கல்வீச்சு, அடிதடி, ரகளை, மிகப்பெரிய போர்க்களம் மாதிரி. அங்கே தான் யாக்கோபு ரெட்டியார்னு ஒருத்தர் விளாத்தி குளத்தினுடைய அமைப்பாளராக இருந்தவர் அதிமுகவில். ஒரு லாரியில் இருந்தவரை போய் தொடையில் வெட்டிட்டாங்க. காரை மறித்து. இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, பரோலில் கொண்டு வந்தாங்க. திருச்சி, கோவை, மதுரை, சென்னை மத்திய சிறைகளில் ஆயுள் கைதிகளாக இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் பரோலில் எடுத்துகிட்டு வந்து அவனுங்க ஒரு ஜீப்பில் 4 பேர் 5 பேர் போய் எங்கெல்லாம் அதிமுக குடியிருக்க வெட்டுருவான். அதிமுக பிரச்சாரம் வேண்டி வந்ததுன்னா அடிச்சிடுவான்.
இப்படி ஒரு மிகப்பெரிய ரகளையில் ஈடுபட்டு அதை தாண்டி ஒரு மகத்தான வெற்றி அந்த தேர்தலில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். அப்புறம் புதிய வேட்பாளர்கள், மாயத்தேவர் புதிய வேட்பாளர். நீங்கள் அன்றைக்கி வேட்பாளராக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பொன்முத்துராமலிங்கம், கரு சீமைச்சாமின்னு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, ஸ்தாபன காங்கிரஸில் NSV சித்தன், இந்த வேட்பாளர்கள் பூராமே அந்த பகுதியில் பிரபலமானவர்கள், சமுதாய ரீதியாகவும் பொதுமக்கள் மத்தியிலும் பிரபலமானவர்கள். ஆனால் மாயத்தேவர் ஹைகோர்ட்டில் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தவர். அவருக்கு அந்த உசிலம்பட்டியை தாண்டி அவரை தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு புதிய வேட்பாளர், சுயேட்சை சின்னமான ரெட்டலை சின்னம் அங்கே தான் அறிமுகமாகுது. அந்த சின்னத்தை வச்சு ஒரு 20-22 நாளையில் ஒரு மகத்தான வெற்றி. மொத்த வாக்குப்பதிவு கிட்டத்தட்ட 5,40,000 வாக்கில் 2,60,000 ஓட்டு மாயத்தேவர், 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். 10,000 வாக்கு குறைவாக வாங்கியிருந்தால் ஆட்சி கட்சியான திமுகவின் வேட்பாளர் பொன்முத்துராமலிங்கம் டெபாசிட் போயிருக்கும். 2வது விட NSV சித்தன் வந்தார், ஸ்தாபன காங்கிரஸ், பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் விட்டுவார். ஆட்சி அதிகாரம் திமுகட்ட இருந்தது. இந்திய தேசிய காங்கிரஸில் மத்திய ஆட்சி அதிகாரம். அன்றைக்கி மார்க் 4 அம்பாசிடர் அப்போ தான் அறிமுகமாகுது. கிட்டத்தட்ட எங்கே பார்த்தாலும் காங்கிரஸ் கொடிகளோடு அது பறக்கும். ஷானவாஸ் கான், குலாம் ஆசாத், நம்ம காஷ்மீரில் இருந்த மந்திரி, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மத்திய அமைச்சர்கள்லாம் வந்து முகாம் போட்டாங்க. மாநில அமைச்சர்கள் 18-20 பேர் முகாம் போட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஆர்டிஸ்ட்டுகளை கொண்டு வந்து சின்னங்களை வரைஞ்சாங்க. அன்றைக்கு வந்து இந்த டிஎன் சேஷன் காலத்துக்கு பிறகு இருந்த கட்டுப்பாடு இல்லை. எங்கே வேணாலும் தனியார் கட்டிடங்கள், பள்ளி கட்டிடங்கள் எல்லா இடத்துலையுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும். கிடைச்ச கேப்பில் இந்த ராட்டை சுற்றும் பெண், அதான் NSV சித்தனுக்கு. அப்புறம் பசுவும் கன்றும் தான் இந்திரா காங்கிரஸுக்கு. அவங்கெல்லாம் அந்த டின் சீட்டில் கட் பண்ணி ஸ்டென்சில் மாங்கல்ல, அதை தான் அடித்தாங்க. அங்கங்கே ஒரு சில பெரிய சுவர்கள் தான் கிடச்சிது. ரெட்டலை வரைய சுவரே இல்லாத நேரத்தில் அந்த தேர்தல் வந்தது. ரோட்டில் கிராம பகுதியில் இருக்கிற அங்கங்கே குடிசை மண் சுவர்களில் அந்த நீளத்தை கரைச்சி பக்கெட்டில் ப்ரெஷ்ஷை வச்சு ரெட்டைலை வரைவாங்க. சுண்ணாம்பு பக்கெட்டில் சுண்ணாம்பு கரைச்சி ரோடு பூரா ரெட்டைலை போடுறது. பிரச்சாரத்துக்கு வந்த பெண்களும் ஆண்களும் மரங்கள்லேருந்து 2 இலைகளை பறித்து பிரச்சாரம் பண்ணாங்க. எந்த வசதியும் இல்லாத சூழல்லையும் ஒரு மகத்தான வெற்றியை பெற்றவர் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். அதனால தான் நான் சொல்லுவேன், அவரோடு எந்த நடிகரையும் எந்த அரசியல் தலைவனையும் ஒப்பிடவே முடியாது. சதி பண்ணுறாங்க. ஆமாம். அதனால் அது ஒரு பெரிய, அவர் ஒரு லெஜண்ட், மகான். அடிக்கடி நம்ம டெல்லியிலேருந்து வந்து ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, பிரதமர் மோடி, அமித்ஷாலாம், எம்ஜிஆர் ஒரு மகான், யுக புருஷர் அப்படிங்கிற மாதிரி தான். எல்லாம் இப்போ ஆட்சிக்கு வந்தால் எம்ஜிஆர் வழியில் நாங்கள் நல்லாட்சி தருவோம். அன்றைக்கி அரசியலுக்கு வர விரும்பிய ரஜினிகாந்த் ஆகட்டும், வந்த திரு விஜய் ஆகட்டும், விஜயகாந்த் உட்பட எல்லோருமே அதுதான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய, அவர் இறந்து 38 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அவருடைய புகழும் செல்வாக்கும் இருக்குது. இதை சரியாக இன்றைய அதிமுக திரு எடப்பாடி பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதுதான் பெரிய குற்றச்சாட்டார். ஏடிஎம்கேவோட பிரச்சார வாகனம் எதுலையுமே பெருசாக எம்ஜிஆர் கிடையாது. டிவிகேயோட வாகனத்தில் பெரிய அளவில். ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அந்த சாமர்த்தியமான அரசியல் அணுகுமுறை விஜய்க்கு இருந்த அளவுக்கு கூட விஜயை எதிர்பார்க்கிற எடப்பாடிக்கு இல்லைங்கிறதான் வேதனையாக இருக்கிறது. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகிற பொழுது பெயரில் அண்ணா, கொள்கையில் அண்ணாயிசம், கொடியில் அண்ணா உருவம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பெயர், இது அண்ணாவுக்கு இந்த ஆட்சி சமர்ப்பணம், அண்ணாவின் வழியில் தான் நான் ஆட்சி நடத்துகிறேன், இது அண்ணாவின் ஆட்சி, இது மக்கள் ஆட்சி அப்படின்னு தானே இருந்தார். அந்த தலைவனுக்கு பிறகு அந்த அதிமுகவை வழிநடத்திய யாருக்குமே இல்லை. இன்றைக்கும் சொல்லுகிறேன், செல்வி ஜெயலலிதா உட்பட, திரு எடப்பாடி உட்பட அவரை சரியாக பயன்படுத்திக்கல. 10 ஆண்டுகள் இந்த மக்களுக்கான ஒரு மகத்தான நல்லாட்சியை நடத்தினவர். அவருடைய ஆட்சி சாதனைகளை யாராவது அதிமுக மேடைகளில் பேசுகிறானா? பேசுறது இல்லை. அவரை பற்றியே பேசுறது இல்லை. அது ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து சொல்கிற மாதிரி ஒரு புரட்சி தலைவி, ஆமாம், ஒரு லைன் சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. ஆனால் இன்றும் அவருக்கான வாக்குகள் இருக்கிறது. இப்போ இன்றைக்கி சிறிய கட்சிகள் தொடங்கியிருக்காங்கல்ல, அந்த கட்சிகளில் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விடவும் அதிமுகவில் எம்ஜிஆர் ஆதரவு வாக்குகள் இருக்குங்கிறத அதிமுகவை நடத்துகிற எடப்பாடியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு பெரிய வேதனை.
அது அவர் புரிவாராங்கிறது இந்த 26 தேர்தலில் அது பார்ப்போம். இல்லை, கட்சியோட முக்கியமான தலைவர்கள் பற்றி மற்ற தலைவர்கள் அவதூறாக பேசுகிறப்போ கூட அதிமுக ரிஃப்ளெக்டே பண்ணிக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அண்ணா பற்றின விஷயங்கள், பெரியார் பற்றின விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாஜக தொடர்ந்து சர்ச்சையாகிற வகையில் பேசிக்கிட்டு இருக்கு, காணொலி போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்துருக்க மேடையில் இருக்க அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கூட அது ஒரு முகம் சுழிக்கும் வகையில் எதுவுமே பேசவே மாட்டேன்றாங்களே, பார்த்து சைலண்ட்டாக வந்துடுறாங்களேன்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அது உண்மையிலேயே வேதனைப்படக்கூடிய விஷயந்தான். இப்போ அண்மையில் கூட சீமான் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அந்த படம் விஜய் போட்டதுக்காக. அதுக்கு வந்து எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் ஒருங்கிணைப்பு குழு, அப்படி எம்ஜிஆரை நேசிக்கிற, எம்ஜிஆரை விரும்புகிற, இன்னும் எம்ஜிஆரை தெய்வமாக நினைத்து பயணிக்கிற அவருடைய பக்தர்கள் தான் ஆவேசப்பட்டு பதிவுகளை போட்டாங்க. ஆனால் பிரதான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிற திரு எடப்பாடியோ அவரை சார்ந்தவர்களோ சீமானுக்கு எதிர்வினையாற்றல. திரு ஜெயக்குமார் மட்டும் ஏதோ ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. ஏற்கனவே இந்த சமாதி விஷயத்துலேயும் அதே மாதிரி ஒரு விஷயம் பேசுகிறார். நாமளிங்க நடுவர் பொம்பளை படுத்து கிடக்கா அப்படின்ற மாதிரி விஷயம் பேசியிருந்தார். அது இறந்து போன தலைவர்கள் மீதான ஒரு கண்ணியம் குறைவான வார்த்தைகளை தொடர்ச்சியாக அவர் சீமான் பயன்படுத்திகிட்டே இருக்கார். அது ஒரு கண்டிக்கிற இடத்துல கூட எடப்பாடி அவர்கள் இல்லையான்னு இல்லைன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு அரசியல் களத்தில் மிகச்சிறந்த பேச்சாளர் சீமான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவருடைய அந்த வார்த்தைகளுடைய வேகம் இருக்குல்ல, அது ஒரு தரமற்றதாக தான் நம்ம பார்க்குறோம். மறைந்த தலைவர்களை பற்றியும் சரி, தொடக்க காலத்தில் அவர் நாம் தமிழர் தொடங்குற போது பெரியாரை பற்றியெல்லாம் பெரிய நல்லா சிலாகிச்சு தான் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் காலப்போக்கில் எனக்கு மாற்றம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணுறார். சீமானுடைய நடவடிக்கை என்பதே ஒரு விளம்பர மோகம், விளம்பர வெளிச்சம் தான். அவருடைய பேச்சை கேட்டு ரசிக்கிற இளைஞர்கள் கூட்டம் இருப்பாங்க. அந்த இளைஞர்களை தவறாக வழிநடத்தி போடாது. நீங்கள் ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, அந்த தமிழ் தேசியத்தினுடைய உண்மையான நோக்கம், கருத்து, எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம், என்ன லட்சியம் என்பதை அந்த இளைஞர்களுக்கு கொண்டு போகணும். இதுவரையிலும் அரசியலில் பயணித்த, பொது வாழ்வில் பயணித்த, சமூக சேவையில் ஈடுபட்ட, மக்களால் நேசித்த அந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது இவருடைய வளர்ச்சிக்கு அது உகந்ததாகாது அப்படிங்கிறதான் சீமான் உணரணும். அப்படி அவரால் பாதிக்கப்படுகிற, இது போகிற போக்கில் ஏதோ வழிபோக்கன்னு பேசிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடக்கூடாது. அதுதான் நான் சொன்னேன். இந்த விளம்பர மோகம் என்பது மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதிக்கு இருந்தது. அவரை கூட கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார். அவர் எழுதின வனவாசம் புத்தகத்தில் தான் சொல்லியிருப்பார். மண விழாவுக்கு சென்றால் தன்னை மணமகனாக பாவித்து கொள்வார், மரண வீட்டுக்கு சென்றால் தன்னை பிணமாக பாவித்து கொள்வார், இப்படி ஒரு விளம்பர மோகம் கொண்டவர் அப்படின்னு அவருடைய நூல்லையே பதிவு பண்ணியிருக்கார். இது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை என்பதான். சீமான் இப்போது இந்த விஷயம் இருக்குல்ல, மரியாதைக்குரிய புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களையோ அல்லது பெரியார் அவர்களையோ அண்ணா அவர்களையோ அதை மலினப்படுத்துகிற வகையில் பேசுவது என்பது எவராலும் ஏற்க முடியாது, அதை ரசிக்க முடியாது. அதை அவர் உணரணும் சீமான். பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஒன்று, நாமக்கல் அந்த கிட்னி திருட்டு சார்ந்த விஷயங்கள், ஆணவ படுகொலை, லாக்அப் டெத்து, பட்டியலின மக்கள் மீது தொடர்ச்சியாக நடத்தப்படுற வன்முறை சம்பவங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து திமுக அரசுக்கு எதிரான விஷயங்கள் பேசப்படுது. கடன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. இந்த விஷயம்லாம் வந்து வரப்போகிற தேர்தலில் பிரதிபலிக்குமான்னு ஒரு கேள்வி இருக்குது. நிச்சயம் பிரதிபலிக்க வேண்டும். பிரதிபலிக்குமா? பெரிய சந்தேகம். ஏன்னா இதற்கெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய பிரதான எதிர்க்கட்சி வந்து இவர் எதிர்க்கட்சி இல்லை, எதிர்க்கட்சி திமுக வர்சஸ் காலங்காலமாக இருதுருவ அரசியல் இருக்கிறதுனால இவர்களுடைய எதிர்ப்பு என்பதும் கூட திமுகவில் மழுங்கடிக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் உண்மையான உணர்வு, இந்த மக்களுக்கு எதிராக நீங்கள் குறிப்பிட்ட இத்தனை பட்டியலிட்ட இத்தனை விஷயங்கள் இருக்குல்ல, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி என்ன செய்கிறது, பொது உடைமை கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா, மக்களுக்கான கட்சி என்று பிரகடனப்படுத்தியிருக்கிற மதிமுக, மமக, எல்லா கட்சிகளுமே நான் கேட்குறேன். அப்போ குறைந்தபட்சம் ஒரு முணுமுணுப்பு கூட இல்லை. இந்த ஆட்சிக்கு எதிராக எதுவுமே பண்ணலை. இன்றைக்கு வந்திருக்கிற தாவேக்காவும் பாஜகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மிக தீவிரமாக அதை எதிர்த்து களமாடுகிறார்கள். இந்த வேகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த விளம்பர திட்டங்கள் அறிவிப்பு இருக்குல்ல, இப்போ இந்த விளம்பரத்தில் இந்த எதிர்ப்பு என்பது மழுங்கிடுது, மறக்கடிக்கப்படுகிறது. இந்த எதிர்கட்சிகள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க தவிர பேசவே மாற்றங்கள் ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமாகட்டும் சரி, யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு பேட்ச் போட்டு நின்னாங்க. இப்போ கிட்னி வழக்காகட்டும் சரி, திருட்டுக்கடை அல்வா அப்படின்ற விஷயம் சரி, சும்மா இந்த ஃபேன்சியாக வந்து விளம்பரம் பண்ணுற மாதிரி விளம்பரம் பண்ணிவிட்டு ஒரு எதிர்ப்பாக ஒரு அரசியலாக இதை வந்து எதிர்கட்சிகள் செய்யலை. ஒரு ஃபேன்சி விளம்பரம் மாதிரி வந்தோமா, போர்டு பிடிச்சோமா, ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தோமா, சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டோமா, போனோமான்ற அளவுக்கு தான் இருக்காங்க.
ஒரு போராட்ட களமாக மக்களுக்கான பிரச்சனை சார்ந்த விஷயங்களோ மக்களுக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்கணும்னு இந்த கட்சிகள் போராடுற மாதிரியே தெரியலையே. வராங்க, நிற்கிறாங்க, வீடியோவோ ஃபோட்டோவோ போஸ்ட் கொடுக்குறாங்க, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, கிளம்பி போயிடுறாங்க. அவ்வளோ தானே இருக்குது. 100% உண்மை, 100க்கு 100 இது உண்மை. என்னன்னா நீங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த ஆட்சியாக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி, அந்த 10 ஆண்டுகளும் திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக ஆட்சிக்கு எதிராக மிக பயங்கரமாக ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்தினாங்க. போராட்டம், ஆர்ப்பாட்டம், மறியல்னு. அவங்க மட்டுமல்ல, அமைப்புகளை தூண்டிவிட்டு அமைப்புகளுக்கு பின்னால் நின்று போக்குவரத்து நிறைய மின்சார ஊழியம், போக்குவரத்து ஐ மீன் தூய்மை பணியாளர்லேருந்து பணி நிரந்தரம் பெறாத ஆசிரியர்கள், செவிலியர்கள், பல மின்வாரி ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள்லேருந்து விவசாயிகள், எல்லா தரப்பையுமே மாற்றுத்திறனாளி பின்னாடி, ஆமாம், அவ்வளோ பேருக்கும் பின்னாடி இருந்து அவங்க நடத்தினாங்க. ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மறியல் நடத்தினாங்க. அதை தாண்டி அரசு சம்பந்தப்பட்டவர்கள், பொதுநல அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள், இவங்களை எல்லாம் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல் நடத்துனாங்க. இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியான எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பொது வெளிகள்லையும் இந்த அளவுக்கு தீவிரத்தன்மையோட எதிர்க்கலை. சட்டப்பேரவையிலுமே பெரிய அளவில் அவங்க எதிர்த்து இந்த அரசுக்கு எதிரான ஒரு கடுமையான குற்றச்சாட்டை அவங்க பதிவு செய்யலை அப்படிங்கிறது தான். ஓரளவுக்கு பாஜக அண்ணாமலை பீரியடில் பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணாங்க. பெரிய அளவில் அதுதான் நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி, எண்ணிக்கையில் அதிக எம்எல்ஏ கூட அவங்க இருந்தாலும் கூட செயல்பாடுகளில் நாங்கள் தான் எதிர்க்கட்சிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. இன்றைக்கி தாவேகா வந்து நாங்கள் தான் இப்போ திமுகவுக்கு எதிராக என்று அவர்களும் களமிறங்கிட்டாங்க. அந்த விஷயம் பேசுகிறாங்க தவிர மற்ற அந்த டீப்பாக எந்த விஷயத்தை பேச மாட்டாங்களே விஷயம் இருக்குல்ல. ஆமாம், அதுதான். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தன்மைக்கு தக்கவாறு களம் இறங்கலை. ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல்னு இறங்கலை அப்படிங்கிறது இருக்குது. செல்வி ஜெயலலிதா காலத்து கூட நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைனாலும் அங்கே ஆர்ப்பாட்டம், மறியல், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒரு சின்ன பேரூராட்சியில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு லாரியில் ஏறி ஒரு 500-1000 பேர் கட்சிக்காரை திரட்டி அந்த லாரியில் நின்று, ஓப்பன் லாரியில் நின்று குரல் கொடுப்பாங்க, கோஷம் கொடுப்பாங்க. ஆங்காங்கே உண்ணாவிரதம், மறியல், போராட்டம் நடக்கும். இப்போ அது நடக்கலை. அப்போ திமுகவை தீவிரமாக எதிர்ப்பதில் அதிமுக தீவிரம் காட்டலை, அது முடங்கி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவெளி பிரச்சாரங்கள் இருக்குது. அரசூழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரி ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், பார்வையற்றோர், ஆசிரிய பெருமக்கள், எல்லாருமே மாற்றுத்திறனாளி உட்பட அரசு சார்ந்த 42 துறைகளினுடைய துறைகளை சேர்ந்தவர்கள் போராட்ட களத்தில் இருக்காங்க. விவசாயிகள், நெசவாளர்கள், எல்லா பிரிவும் போராட்ட களத்தில் இருக்காங்க. நீங்கள் இவங்க போராட்ட களத்தில் கடந்த எடப்பாடி முதலமைச்சராக இருந்தபோது இவர்களும் போராட்ட களத்தில் இருந்தார்கள். அப்போது பிரதான எதிர்க்கட்சியான திரு ஸ்டாலின் அந்த போராட்ட களத்துக்கு போவார். இந்த அரசு உங்களுக்கு செய்யலைன்னா எனக்கு நீங்கள் ஆதரவு அளித்து ஆட்சிக்கு கொண்டு வாங்க, நான் வந்த உடனே 6 மாதம் 1 வருடத்தில் உங்கள் பிரச்சனைகளை பூரா தீர்க்கிறேன், போக்குவரத்து தொழிலை நிரந்தரப்படுத்துகிறேன், இந்த எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுறேன், அரசியலுக்கு காலமுறை ஊதியம், சத்துணவு எல்லாத்துக்கும் பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரேன், சம்பள உயர்வு தர்றேன், மருத்துவர்களுக்கு அது ஆர்டிக்கல் 354 354ன்னு ஒரு அரசாணை, மருத்துவர்களுக்காக அவங்களுக்கு இந்த சம்பள உயர்வு பயணப்படிக்காக போட்ட அந்த அரசாணையெல்லாம் நான் வந்து நிறைவேற்றேன் அப்படின்னு இப்போ 4-5 வருஷம் முடிய போகுது, எதுவுமே செய்யலை. அப்போ இதை பிரதான எதிர்க்கட்சி நீங்கள் போய் அவங்கள்ட்ட நின்று பண்ணணும்ல. சரி, நீங்கள் தான் பண்ணலை, நீங்கள் அவங்க பின்னாடி போய் நிற்கலை, நீங்களாவது இப்போ பாஜக கூட்டணி என்டிஏ அணியில் உங்கள் கட்சி இருக்குது, இந்த குறைந்தபட்சம் இந்த 3-4 மாதமாவது ஒரு போராட்ட குழு, ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டு நீங்கள் அவங்களுக்கு எதிராக போராடலாம்ல. இல்லை, அப்போ ஆட்சி மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும்? இல்லை, ஒரு பிரச்சாரன்றது ஊர் ஊராக போகிறவர், போராட்டம்னு ஊர் ஊராக போகலாமே. அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த அணுகுமுறை இல்லாத வரைக்கும் நீங்கள் ஆட்சின்னு தப்பு பண்ணுறாங்கன்னு அறிக்கை விடுறது, போய் மைக்கில் 2 நிமிஷம் பேசிட்டு போகிறது, அதெல்லாம் இல்லை. கிட்னி திருட்டு பிரச்சனைன்றது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனை. நாமக்கல்லில் மட்டும் சுருக்கி எடப்பாடி அவர்கள் பேசுகிறது நியாயமான ஒரு கேள்வி இருக்குது. சட்டசபையில் பேசுகிறார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி நியமனத்தில் பிரச்சனை இருக்குது, ஆர்டி கல்வி உரிமை சட்டத்தில் பிரச்சனை இருக்குது. இது எல்லாமே டிஎம்கே பெண்டிங்காகவே வச்சுருக்கு. பல இடங்களில் பல விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரவே இல்லை. இதெல்லாம் எதையுமே எடுத்துகிட்டு போகணும்ல. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற அந்த பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, ஐடி விங் இருக்குது, இந்த விஷயத்தை கொண்டு போகணும். தலைமையை அறிவித்து மாவட்ட வாரியாக, ஒன்றிய வாரியாக போராட்டங்களை அறிவிக்கணும்.
போராட்டங்களை அறிவித்து அந்த விஷயம் மக்களை போய் ஏன் போராட்டங்கிறப்ப தான் அங்கே போகும். மாற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்பதை இவங்க ஒவ்வொரு ஊராக போய் சொன்னாதான் அந்த மக்கள் மத்தியில் ஒரு மன மாற்றம் வந்து அடுத்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருங்கிற உணர்வு வரும். அதுவே இல்லையே. கடந்த காலங்களில் கூட்டணி இப்போ அதிமுக பிஜேபியில் இல்லாதப்போ அதிமுக கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்துக்கு காங்கிரஸ், பாமக, கம்யூனிஸ்ட் எல்லாம் வருவாங்க. ஆட்சி அதிமுக ஆட்சி அமைந்த உடனே ஒரு 6 மாதம் 1 வருடத்துக்குள்ளே அப்படியே வெளியில் வந்துடுவாங்க. நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனைகள் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் இவங்க பிரச்சனைகளை காரணம் காட்டி அரசு அறிவிக்கிற திட்டங்கள், சட்டங்கள் மக்களை பாதிக்குதுன்னு காரணம் காட்டி வெளியில் வந்துடுவாங்க. அப்போ திரு கருணாநிதி காலம் அது. அப்படியே ஒரு பொது மேடையை உருவாக்கி அவங்கள பூரா கொண்டு வந்துடுவார். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாமக எல்லாத்தையும் பொது மேடைகளை உருவாக்கி அப்போ ஒரு ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டங்கள் நடத்துவார். ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணி கட்சிகளை அப்போது முதல் அந்த 3-4 வருஷம் கண்டினியூவாக வச்சுட்டு அடுத்து அவங்க ஆதரவோடு ஆட்சிக்கு வந்துடுவார். ஆட்சிக்கு வந்த உடனே அதே மாதிரி இந்த கட்சிகள் கூட்டணி கட்சியில் ஆட்சியில் உட்கார வச்சுட்டு ஆட்சிக்கு எதிராக வருவாங்க. அப்போ அதிமுகவில் பொது மேடையில் ஜெயலலிதா அவங்கள பயன்படுத்திக்கிடுவாங்க. ஆனால் இப்போ அந்த அணுகுமுறைகளே இல்லை. ஏன்னா இவங்க அதிமுக பாஜகவோட போனதுனால அவங்க யாரும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. சரி, குறைந்தபட்சம் இருக்கிற ஆட்களை வச்சாவது ஆட்சி அதிகாரத்திலிருந்து திமுகவை அகற்றுவதற்கான அந்த வழிமுறைகளை, தீவிரத்தன்மையை அதிமுக கடைப்பிடிக்கலை. இங்கே தான் சந்தேகம் வருது. ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி திமுகவோட ரகசிய ஒரு உடன்படிக்கை வச்சுட்டாரோ? ஏன் சொல்கிறாங்கன்னா, கடந்த 4-5 வருடங்களுக்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடனே தனி நீதிமன்றங்களை நியமித்து தவறு செய்த, இந்த மக்கள் பணத்தை, வெறிப்பணத்தை கொள்ளையடித்த எடப்பாடி உட்பட அத்தனை அமைச்சர்கள் மீதும் வழக்கு பதிந்து தனி நீதிமன்றத்தில் தண்டனை பெற்று அவர்களை சிறையில் தள்ளி அவர்கள் சேர்த்த சொத்துக்களை எல்லாம் அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவேன். யார் பேசினா? முதல்வர் ஸ்டாலின் அன்றைக்கு எதிர்க்கட்சியாக பேசினார். அதை தாண்டி இன்னொன்று சொன்னார். இந்த கோடநாடு கொள்ளை வழக்கினுடைய உண்மை குற்றவாளியை கண்டறிந்து 6 மாதத்தில் தண்டனை வாங்கி தருவேன்னு சொன்னார். என்ன செஞ்சார்? எதுவுமே இல்லை. இப்போ கரூர் விஷயத்தில் விஜய் அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணலை, ஆதவர்ஜனா மீது வழக்கு பதிவு பண்ணலை, புஷ்யானந்த் மீது, நிர்மல்குமார் மீது மட்டும்தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ அந்த அரசு வந்து மற்ற எதிர்கட்சிகளை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து மக்களுக்கு. அதுதான் சொல்கிறேன். இப்போ திமுக, அதிமுக அந்த ஒரு எதிர் துருவ அரசியலில் இருந்தார்கள் அப்படின்னு. நீங்கள் 96ல் ஆட்சி மாற்றம் வந்த உடனே திரு கருணாநிதி 3 தனி நீதிமன்றங்களை நியமித்து முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உட்பட ஒரு 10-12 அமைச்சர்கள் வழக்கு போட்டு வழக்கு சிறையெல்லாம் நடந்ததில்ல. இப்போ நீங்கள் அதை ஏன் போடலை அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அந்த வழக்கை முறையாக விசாரிக்கலன்னு ஒரு விஷயம் இருக்கு. தமிழ்நாடு கொலை வழக்குன்றது எக்ஸிஸ்டிங் இருந்த வழக்கு, அதையே நீங்கள் ஒழுங்காக விசாரிக்கலன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆறுமுகசாமி ஆணையம்னு ஒன்று இருந்துச்சு, அது சார்ந்த விஷயங்கள் இல்லை. தூத்துக்குடி அருணா ஜெகதீசம் ஆணையம், அதுக்கான ப்ராப்பரான கிளாரிட்டி இல்லை. அப்போ எதுக்கு இது? அதான் சொல்கிறேன். இதெல்லாம் இந்த அரசியலை கடந்து ஆட்சி அதிகாரம் அதை வைத்து கோடிகளை குவிக்க வேண்டும் என்கிற ஒரே பார்வை, ஒரே நோக்கம் தான் எல்லோருக்குமே வந்து விட்டதோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் தான் மக்கள் மத்தியில் பொதுவெளியில் இருந்தது. அரசியல் என்பது ஜனநாயகப்படுத்தப்படாமல் இது ஒரு வர்த்தக சூதாட்டக்களமாக மாறி பணம்தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு ஆபத்தான அரசியல் தான். இதை எப்படி மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் பொறுத்து. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்கள் பொன்னார் நேரத்துக்கு எங்கள் கூட தேங்க்யூ.